உங்களுக்கு என்னை விட டீட்டெயில் தெரியணுமா? ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு தெரியும். ஏன் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை? நீங்கள் ஸ்ட்ரீட்டில் போகிற ஒரு லேடியை கேளு, அவங்க சொல்லுவாங்க என்னை விட. இப்போ நான் சொன்னேன்னா விஜயோடைய அப்பா சொல்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க டீட்டெயில். கரூரில் என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் சொன்னோன்னா அவர் அப்படி தான் சொல்லுவார், விஜயோடைய அப்பா அப்படின்னு தான் நடக்கும். அதனால் மக்களை கேளுங்க. மக்களுக்கு இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் இப்போ இல்லை. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்கள்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வயசான லேடிஸ் 50-60 வயசு லேடிஸ்லாம் கூட அரசியல் பேசுகிறாங்க. நீ கொடுப்பா, 3000 கொடுக்குறியா, 5000 கொடு, வாங்கிடுவோம், ஆனால் ஓட்டு அங்கே தான் போடுவோன்ற. ஸோ என்னை விட அவங்க தெளிவாக இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான் பணத்தினால் அப்படி பண்ணிடலாம், விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நடக்குது. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா? பதிலே பேச மாட்டேன்றீங்களே, ஏன் அவ்வளவு அடிமைத்தனத்தில் இருக்கீங்களா? எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு மீடியா பீப்புள் ஏன் மைக்க பிடிச்சி நீட்டிக்கிட்டு இருக்கீங்களே தவிர, ஒரு கேள்வி, உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கா? பதில் சொல்லுங்கப்பா. நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் நினைச்சத மீடியாவில் சொல்றதுக்கு உங்கள்கிட்ட சுதந்திரம் இருக்கா? சுதந்திரம் இருக்கா? முதல்ல பதில் சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? நான் இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்றதுக்கே உங்களுக்கு திராணி இல்லையே. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கட்சி அமைச்சு இவங்களோட போராடி ஜெயிக்கணும்னு வர்றாரு. அவருக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு, ஆனா பயம் இல்லை. புரியுதா? என் படங்கள்லாம் உங்க வயசுல நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு பயம் கிடையாது. ஸோ என்னுடைய ரத்தம் தானே.